ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு லாகின் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதான் பார்க்க போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்பான்சிவான லாகின் ஃபார்ம். அது மட்டும் இல்லை, இந்த லாகின் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ அண்ட் ஹைட் ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஷோ அண்ட் ஹைட் ஆப்ஷன் வச்சு எப்படி ஒரு லாகின் ஃபார்ம், அது ஒரு ரெஸ்பான்சிவா எப்படி வித் HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு கிரியேட் பண்ணுறதை அந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர் இன்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வச்சிருக்கேன். இந்த இமேஜோட இது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட GitHub அக்கௌண்ட் கொடுக்குறேன். அங்கேருந்து நீங்கள் இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், இந்த இமேஜோட லிங்க் உங்களுக்கு இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். நான் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டர், நீங்கள் எந்த ஃபோல்டர் அந்த இமேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அதே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 more ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா index.html. தென் பார்த்தீங்கன்னா CSS பார்த்தீங்கன்னா style.css. தென் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு script.js. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம index.html இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கான HTML இது போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைட்டில் வந்து லாகின் வச்சுக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணுறேன்னா ஃபாண்ட் ஆசம் எதுக்குன்னா நம்ம வந்து ஐகான்ஸ், நம்ம வந்து அந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐகான் வந்து இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் இதுலேருந்து எடுக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை யூஸ் பண்ணுறேன், அதுவும் ஐகான்ஸ்க்கு. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டியூ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வைக்கிறேன்னா ஃபார்ம் கண்டெய்னர். இதுக்கு இந்த டிவ்க்கு இன்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு வந்து நம்ம வந்து 2 கிளாஸ் கிரியேட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு ஒரு இமெயில் இன்புட் வாங்குறதுக்கு ஒரு டிவ். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டுக்கு ஒரு டிவ். அந்த மாதிரி டோட்டலாக 3 டிவ் கிரியேட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்புட் வச்சு ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்புட் வச்சு அகைன் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா கிளாஸ் சப்மிட் வச்சு அதை டிவ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டிவ்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து CSS பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹோலா பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்ஜின் 0 கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா பேடிங் ஆல்சோ 0. தென் என்ன பண்றேன்னா பாடியில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் URL background -1.jpg இந்த இமேஜ் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு CSSல கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் இங்கே வரல. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CSS பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணல இன்னும். முதல்ல அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து அந்த CSS ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். லிங்க் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். href CSS. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணிருங்க. சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் நேம் src. இதில் பார்த்தீங்கன்னா
script.js. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு, பட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கரெக்டாக நமக்கு வரல. பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் வச்சுருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இல்லை போய் பேக்ரவுண்ட் சைஸ் கொடுப்போம். பேக்ரவுண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர் ஆகிட்டு, பட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் இமேஜஸ் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிப்பீட்டேஷனை தடுக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து இன்னுமே ஃபிட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் கொடுப்போம். ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 900 பிக்சல்ஸ் ஆர் 800 பிக்சல்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து கரெக்டாக வந்துட்டு, தென் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் கண்டெய்னருக்கு நம்ம வந்து இது கொடுப்போம். இதை நம்ம ரெஸ்பான்சிவாக கிரியேட் பண்ணுறோம்னா நான் அந்த மொபைல் சைஸ்க்கு வச்சுக்கிறேன். இல்லை ஃபார்ம் கண்டெய்னர் இந்த கிளாஸை காப்பி பண்ணிக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா வித் கொடுப்போம். வித் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400 பிக்சல்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ஹைட் அப்போ 300 பிக்சல்ஸ். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா RGBA. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0, தென் green 0, தென் blue 0, தென் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0.7 கொடுப்போம். 0.7. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்ம் அந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது, அந்த ரெக்டாங்கிள் நமக்கு தெரியுது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சென்டர் கொண்டு வரணும். சென்டர் கொண்டு வர நம்ம என்ன பண்ணலாம்னா பொசிஷன் absolute, தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் 0, தென் பார்த்தீங்கன்னா ரைட் 0, தென் பார்த்தீங்கன்னா டாப் 0, தென் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆல்சோ 0. தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு, அவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக வந்துட்டு. ஓகே, அப்போ நமக்கு கரெக்டாக சென்ட்ரல் அந்த பாக்ஸை கொண்டு வந்துட்டோம். இதுக்கு நீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷ்னலாக அந்த பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் கொடுப்போம். பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிக்சல்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல இருக்க இதுக்கெல்லாம் கலர் கொடுப்போம். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட். எஸ், தென் பார்த்தீங்கன்னா நம்ம HTML போய் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுப்போம் h2. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் லாகின் ஹெட்டிங்கை வந்துட்டு, தென் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா இன்புட் டேக். இந்த இன்புட்டுக்கு இன்சைடில் நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பேன் டேக் போட்டுப்போம். அந்த ஸ்பேன் டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐகான், நம்ம ஐகான் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேன் டேக் வச்சுப்போம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்வலப் ஐகான் வைக்கிறதுக்கு ஸ்பேன் டேக். தென் பார்த்தீங்கன்னா இன்புட், இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா டைப் இமெயில், தென் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் ஆல்சோ இமெயில். தென் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டேக் போடணும். ஃபர்ஸ்ட் முதல் 2 ஸ்பேன் டேக் போட்டுக்கோங்க இந்த இன்புட்டுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து 2 ஐகான்ஸ் வைக்க வேண்டியது வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட், இது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஃபீல்ட், டைப் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், தென் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர், அதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். தென் பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன்,
இது சப்மிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஒழுங்கா அலைன் ஆகாம ப்ராப்பர் அலைன் ஆகாம சும்மா இருக்கு. இதை வந்து நம்ம அலைன் பண்ணி இதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் மூலமா எந்த அளவுக்கு டெக்கரேஷன் கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா, அதே நம்மளோட ஃபார்ம் கண்டெய்னர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அலைன் கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் அலைன் பார்த்தீங்கன்னா சென்டர், எல்லாமே ஓரளவு சென்டர் வந்துட்டு. தென் பார்த்தீங்கன்னா பேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம 20 பிக்சல்ஸ். ஓகே, 20 பிக்சல்ஸ் ஆர் 10 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸும் கொடுத்துப்போம். ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப். அந்த ஃபாண்ட் சைஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்புட் டேக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் இன்புட் வச்சுருந்தோம்ல, அதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்டைலிங்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் கேப் விடணும் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேடிங் மார்ஜின் கொடுத்துப்போம். மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல்ஸ் ஆட்டோ. ஓகே, இன்னும் கொஞ்சம் கேப் விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த 32. அது பார்த்தீங்கன்னா 35. ஓகே, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுப்போம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வேற என்ன கொடுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வித் பார்த்தீங்கன்னா 80. வித்துக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுப்போம். பார்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா 1 பிக்சல். தென் பார்த்தீங்கன்னா சாலிட். தென் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் வந்துட்டு, பார்டரோட வித் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 80 ஆர் 90 கொடுத்துப்போம். வித் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 80% கொடுப்போம். 80%. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா பார்டருக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் ஆர் சம்திங் எல்ஸ் என்ன கொடுக்கலாம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட்டுக்குள்ளாடி இருக்க அந்த இன்புட் ஃபீல்டை நம்ம வந்து இது பண்ணுவோம். கிளாஸ் இன்புட். தென் இன்புட்டுக்கு இன்சைடில் இன்புட். இல்லை நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா இதுக்கும் வித் கொடுத்துப்போம். வித் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் 80% கொடுத்துப்போம். வித் பார்த்தீங்கன்னா இதுக்கு 8% வித் ஆர் 90%. ஓகே, வித் கொடுத்துட்டோம். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து பேடிங் 10 பிக்சல்ஸ். ஓகேங்களா, நம்ம இந்த இன்புட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேடிங் கொடுத்து பார்ப்போம். பேடிங் 10 பிக்சல்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்புட் நல்லா கவனிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த இன்புட் அப்போ வந்து கிளாஸ் இன்புட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா அது 10 பிக்சல்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ சூப்பராக வந்திருக்கு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்புட் டேகுக்கு போவோம். இன்புட் டேக்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டாக மாறிட்டு. தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் ஆர் பார்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் பார்டர் வேண்டாம். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவுட்லைன். ஓகே, பார்டரே மொத்தமாக போயிட்டு அவுட்லைன் கொடுத்துப்போம். அவுட்லைன் ஆல்சோ நான். தென் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாடி பிளேஸ் ஹோல்டருக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குற முன்னாடி இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு தெரில அந்த லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கலர்
கலர் பார்த்தீங்கன்னா tag ff, then font size font size பார்த்தீங்கன்னா ஒரு 16 pixels ஆர் பார்த்தீங்கன்னா 20 pixels. அது உங்கள் கன்வீனியன்ஸ், உங்களுக்கு எந்த பிக்சலில் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் ஹோல்டர் இருப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து :: பிளேஸ் ஹோல்டர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேம் ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர் கொடுத்தா போதும். அதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடுவோம். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா சமிட், கிளாஸ் சமிட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, சமிட்ல பட்டன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா வித் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16% வித். தென் பேடிங் பார்த்தீங்கன்னா 10 pixels. ஓகே, 10 ஆர் 9 இது கன்வீனியன்ஸ் இருக்கோ அது பிக்சல்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா இதுக்கு 10% 10 pixels. தென் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து என்ன கொடுக்கலாம்னா அதோட பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா FF. ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 or 10 16 pixels. தென் பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா 1 pixel. தென் பார்த்தீங்கன்னா 1 pixel சாலிட். தென் பார்த்தீங்கன்னா கலர் ஒயிட் சம்திங் எல்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணிடுவோம். ஹோவர் எஃபெக்ட்னா சமிட் இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி அண்ட் பேஸ்ட் இட். ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா FF ஒயிட். தென் டெஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அது ஹோவர் பண்ணும்போது இதோட டெஸ்ட் கலர் வந்து நமக்கு பிளாக்ல மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஹோவர் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நான். ஓகே, சம்திங் எல்ஸ் வேண்டாம். ஓகே, விட்டுரும். ஓகே, இப்போ ஹோவர் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதுக்கு ஐகான்ஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாண்டாசம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேன் டேக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐகான்ஸ் கிரியேட் பண்ண ஸ்பேன் டேக் இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா FAS ஃபாண்டாசம் யூஸ் பண்ணுறதுனால டிஃபால்ட்டான கிளாஸ் FAS. தென் FA கமா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா FAS -envelope. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு envelope ஒரு ஐகான் வந்துருக்கு. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்டாசம் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஐ போடுவோம். இந்த ஐல பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கிளாஸ் FAS. தென் பார்த்தீங்கன்னா FA இது பார்த்தீங்கன்னா கீ வந்துட்டு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா கிளாஸ் FAS FA. தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஐ ஸ்லாஷ்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ ஸ்லாஷ் கீழே வந்துருக்கு. இந்த ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நம்ம இப்போ ஸ்டைலிங் கொடுப்போம். ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ ஸ்லாஷ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஐ அது பார்த்தீங்கன்னா எஃப்ஏ ஹைஃபன் ஐ இதையும் யூஸ் பண்ணுவோம். அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நோ ஐ என்ன கொடுக்கலாம்னா பொசிஷன் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியில இருக்கு. இந்த ஐக்கானை இன்சைட்ல கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்புட்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 90 வித் பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80 கன்வெர்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளாடி வந்துடும். இந்த மாதிரி நம்ம இதை வந்து இன்சைட்ல கொண்டு வந்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென்ல வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐகான் வந்து இது ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, ஐ ஸ்லாஷ், இந்த ஐகானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம். அந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஐன்னு போட்டுக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக்குள்ள வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஐ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐடி கிரியேட் பண்ண அதே ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் பார்த்தீங்கன்னா டாகுல் டிஓஜிஜிஎல்இ டாகுல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கிரிப்ட் டேக் வாங்க, இல்லை ஃபங்க்ஷன் போடுங்க டிஓஜிஜிஎல்இ டாகுல்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர் பாஸ்வேர்ட்னு ஒரு வேரியபிள். தென் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். தென் பார்த்தீங்கன்னா வேர் ஐ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பார்த்தீங்கன்னா ஐ. வேறு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப்ல பார்த்தீங்கன்னா இஃப் பாஸ்வேர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டாட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து டெக்ஸ்டாக சேஞ்ச் பண்ணோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகைன் பாஸ்வேர்ட் டாட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட். தென் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போதைக்கு இது போதும். எல்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டாட் டைப், இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அது வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன், இல்லை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷோ ஆகுது. பட் இந்த ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆகலை. அந்த ஐக்கான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த கிளாஸ் வச்சு தான் இந்த ஐக்கானை வந்து நம்ம இது பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த ஃபாண்ட் ஆசம் வந்து கிளாஸ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா எஃப்ஏ ஹைஃபன் ஐ ஹைஃபன் ஸ்லாஷ் இருக்குது. இந்த ஸ்லாஷ் எடுத்துட்டோம்னா அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இல்லாத ஐக்கானாக மாறிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஐக்கானுக்குமே இந்த எஃப்ஏ ஹைஃபன் ஐக்கும் போட்டோம், எஃப்ஏ ஹைஃபன் ஐ ஸ்லாஷ்க்கும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம வந்து அந்த கிளாஸ் அறிவு போட்டு இந்த கிளாஸை நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ டாட்
கிளாஸ் லிஸ்ட் டாட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிப்போம். எதை நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா fa hyphen I hyphen slash இதை ரிமூவ் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா add fa hyphen I ஓகே இதை ஆட் பண்ணுறோம், அதை ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் இது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கான்ட்ராஸ்டாக வரும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷை ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷை ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். எஸ் நமக்கு லெட்டர்ஸ் தெரியுது. இன்கேஸ் நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டை தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ரெஸ்பான்சிவான ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்ட் ஷோ அண்ட் ஹைடும் பண்ணுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்ஸ் கோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பை பாய்.